Hi friends, welcome to my channel. This is Sanders Pretty News. After a long days, now long form வீடியோ கொடுத்துருப்பேன். அதுலேயுமே ஹேர் கேர் பற்றி கொடுத்துருக்கேன். ஹேரே இல்லாத நீ எல்லாம் ஹேர் கேர் பற்றி பேசாத அப்படின்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஒரு ஹேர் கட்டால் நடந்த ஹேர் ஃபால் தான் என்னுடைய ஹேர்லெஸ் இந்த மாதிரி ஒரு ஹேர் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிருக்கு. ஸோ கொஞ்சம் கேர் பண்ணி ஓரளவுக்கு டேக் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். எவ்ரி டைம் ஹேர் வாஷ்க்கு முன்னாடியும் நம்ம வந்து ஹேர் கேர் பண்ணணும் அப்படிங்கிறத விட ஹேருக்கு ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி கோம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம் தான். அட் த சேம் டைம் புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம், அதனால் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைபிஸ்கஸ் பூவை வந்து நான் போடுறதுக்கு முன்னாடியே அரிசியில் வந்து அரிசி வடித்த தண்ணியில் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருந்தேன். அது அரிசி வடித்த கஞ்சி. இப்போ நான் ஊற்றுறது அரிசி வடித்த கஞ்சி. அதை நான் ஒரு டைம் பிளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். அரிசி வடித்த கஞ்சி, அதில் வெந்தயம் போட்டு ஊற வச்சு அது அரைக்கும் போது செம்பருத்தி பூவையும் அதிலே ஆட் பண்ணி நான் ஒரு மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நம்ம மாஸ்க் எப்பயுமே அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து நமக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம எல்லா பார்ட்டுக்குமே ஈவனாக நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். நமக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்கும் கிடைக்கும். நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஜென்ரலாக எடுத்தோம் நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா எங்கே போட்டோம் எங்கே போடலங்கிறதே தெரியாது. ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜென்ரலாகவே ஹேர் வாஷ் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷ்னரு, மாஸ்க் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலை. விஷ்காருடைய ஹேர் கண்டிஷ்னர், பிகாஸ் நான் வந்து அதுக்கு ஆன்டி ஏர்ஃபால் ஃபங்கஸ் இருக்கனால கீட்டோகோனசோல் ஷாம்பு யூஸ் பண்ணேன். அதுக்கு கண்டிஷ்னரும் சேர்த்து யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் இருந்துச்சு. தட்ஸ் வை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஹேர் வாஷ் இந்த மாதிரி கண்டிஷ்னருக்காக ஒரு மாஸ்க் போட்டிருக்கேன். நேச்சுரலாகவே நம்ம போவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னுடைய ஹேர் இப்படி தான் இருக்குது. என்கிட்ட ஒரிஜினல் பிக் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டரு. ஸோ எப்பயுமே நான் ஹேர் வாஷில் ஜென்ரலாக குளித்தாலே வித்தின் அ மினிட்குள்ளே நான் வந்து மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி அப்ளை பண்ணிடுவேன். இப்போ டாட்&கேவுடைய மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். 2026 ஸ்கின் கேரும் சேர்த்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஜென்ரலாக ஸ்கின் கேரில் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து டாக்டர் ஷெட்ஸோடைய சன்ஸ்க்ரீன். ஸோ வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விரல் நிலத்துக்கு ஃபுல்லாக இழுத்து அப்படிலாம் நான் போட கிடையாது. ஜென்ரலாக எவ்வளோ குவான்டிட்டி என்னால் எடுக்க முடியுமோ. என்னுடைய ஃபேஸும் கொஞ்சம் ஆயில் செக்ரேட் ஆகும். அதுவுமே ஆயில் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாலும் லைட்டாக ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கணுமே, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நான் வந்து தேவையான அளவு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம எப்பயுமே ஸ்கின் கேர், ஹேர் கேர் அப்படின்னு போயிட்டாலே ஒரு டைமிங்க்கு அப்புறமா ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்ப்போம் இந்த இயரில் எப்படி அது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டிருக்கோம். எது பற்றி போட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுட்டை பற்றி தான் போட்டிருப்பேன். என்னோடய டயட்டில் நான் என்ன இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் நம்ம இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே இது பண்ணிக்கலாம், கேர் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ஹேர் வாஷ் ரெகுலராக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன், சீரம் யூஸ் பண்ணேன். ஸ்ட்ரீக்ஸுடைய சீரம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஓரளவுக்கு ஓகே. கண்டிஷனிங், மாய்ஸ்சரைசிங், இந்த டெக்ஸ்சர் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி நமக்கு ஒரு நார்மலான ஒரு லுக்கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்போ ஒரு 2 to 5 இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரியல. எனக்கு காலேஜ் முடித்து ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறமா நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். விட்டு யூஸ் பண்ணேன். இப்போது ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. அட் த சேம் டைம் நான் வந்து ப்ரோஸ்க்கு கேர் பண்ணுவேன். ப்ரோஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுவேன். அதுலேயுமே நமக்கு அதில் குட்டியாக கோம்பு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ரோ பென்சில்ஸும் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸுன்னு வரும்போது டேங்கிள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய பளிச்சிப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி செய்யணுனாலுமே நிறைய ஹேர் ஃபால்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ ஹேர் ஃபால், ஸ்கின் கேர் இது எல்லாத்தையுமே ஒரே டைம் மேனுவலாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆக நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சாலே அந்த மாதிரி வந்து பஞ்சு மிட்டாய் மண்டை மாதிரி ஆகிடும். சரிங்களா?
அடுத்த நாள் தான் முடி ஓரளவுக்கு செட்டில்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ப்ரௌன் ப்ரோ பென்சில் இது நம்ம கொஞ்சம் டிஃபைன்டாக காமிக்கலாம். நேச்சுரலாக நம்ம ப்ரௌனாக நம்ம ஹேர் எப்படி இருக்கோ, நம்ம ப்ரோஸோடைய ஹேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே காட்டும். நம்ம ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டாது. அப்படியே லைட்டாக நம்ம போட்டோம்னா நமக்கு நீட்டான லுக்காக இருக்கும். அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஹேர் கேர் இது நான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. நான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போமே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சில பேர் பிடிக்காமலும் இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்காதீங்க தயவுசெய்து. பிகாஸ் ரொம்ப வீடியோஸாக போட்டிருக்கேன். 100+ 100 கிட்ட வரப்போகுது வீடியோஸ். பட் இனிமேல் ரீச் கிடைக்கல. உங்களால் ஒரு ரீச் கிடைக்கட்டுமே.